நீங்கள் லோ எண்ட் பிசி கோடரா? என்னது அம்மா லேப்டாப்பில் கோடிங் பண்ணுறீங்களா? என்னது பொட்டேட்டோ லேப்டாப்பில் கோடிங் பண்ணுறீங்களா? என்னது கோடிங்னால பிசி ஓவர் ஹீட் ஆகுதா? என்னது பிசி வெடிக்க போதா? சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஜோக் இல்லை இல்லையா? ரொம்ப லோ எண்ட் பிசியில் கோடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தான் இருக்கும். வெப்சைட்டில் எப்படி விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹலோ வேர்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிடுது. கால் பிரிண்ட்டில் வணக்கம் டாம் அப்ளை செகண்ட்ல இருந்து. ரீசெண்டாக நான் வந்து கண்டுபிடிச்சது தான் நம்ம கிட்டப்ல இருக்க கோட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிட்டப்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோட் ஸ்பேஸ்னு இருக்கும். கீழே வந்து இன்ஸ்டன்ட் டெவ் என்வாயன்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் யூ கான் கெட் ஸ்டார்டட். தென் இது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் ஜஸ்ட் வந்து பிளாங்காக வேணுன்னா பிளாங்காக கிளிக் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் யூஸராக இருந்தீங்கன்னா ரியாக்ட் ஜூபிட்டர் நோட்புக் .net இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் பிளாங்க் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்டே தான் இருக்குது. என்னென்னா விஎஸ் கோடோடைய அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான் இது. பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணால் வெப்சைட்டில் எப்படி விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து பிளாங்காக இருக்குது. நம்ம வேணா ப்ளஸ் கொடுத்து ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டு new.py அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகுதா. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பைத்தன் ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து பிரிண்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா டி வாண்ட் இன்ஸ்டால் பைத்தான் எக்ஸ்டென்ஷன் ரைட்டாக. நம்ம ஜஸ்ட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணாலுமே இந்த மாதிரி நம்மளுக்கு நார்மலாக வர்றது தான். அது நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு விஎஸ் கோடு தான் இங்கே வந்து அப்படியே க்ளோன் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா மைக்ரோசாஃப்டோடது இல்லையா, அதனால். ஸோ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பைத்தான் எக்ஸ்டென்ஷன். ஜஸ்ட் நம்ம ரன் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. சேம் நம்மளுக்கு கலர் மாறிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து வேறு கலரில் இந்த பிரிண்ட்டு இந்த ஹலோ வேர்ல்டுலாம் இப்போ வந்து கலர் மாறிடுச்சு ரைட்டா. ஜஸ்ட்டு நம்ம அதே மாதிரி பிரிண்ட் டெர்மினல் கில் டெர்மினல்லாம் எப்படி நம்ம பிசியில் ஒரு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறோமோ ஜஸ்ட் லைக் த சேம் இங்கே இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் வெல்கம்மு, இல்லை வந்து நியூ ஃபைலு, இல்லை பாருங்கள் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து எவ்வளோ இருக்குது. இதுலேயும் சேம் லைக் தட் எக்ஸ்ப்ளோரரும் இருக்குது. நீங்கள் இதில் உங்களுடைய கஸ்டம் கோட்ஸை நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். இங்கே கீழே நீங்கள் ரெஃபரன்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே நான் இங்கே ஒரு புதுசாக ஒரு க்ரியேட் பண்ணி செகண்ட் அப்படின்னு .py கொடுக்குறேன். இதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் def. ஸோ இப்படி ஒரு பிரிண்ட் சும்மா கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது நம்ம வந்து சேவ்லாம் பண்ண தேவையில்ல, ஆட்டோ சேவ் ஆகிடும். தென் வந்து நம்ம நியூவில் போயிட்டு நம்ம இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஜஸ்ட் நம்ம ஃப்ரம் செகண்ட், அதாவது நார்மலாக நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது தான் பைதான் இருந்தீங்கன்னா ஃப்ரம் செகண்ட் இம்போர்ட் கால் பிரிண்ட். தென் ஜஸ்ட் நம்ம கால் பிரிண்ட்டை இங்கே கால் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட்டை போட்டு முடிச்சிருவோம். இப்போ நம்ம கால் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். செகண்டில் பாருங்கள் வெறும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சது தான், எந்த ஒரு பிரிண்ட்டும் வராது. நம்ம நியூவில் போயிட்டு இதை பிரிண்ட் ப்ளே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹலோ வேர்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிடுது. கால் பிரிண்ட்டில் வணக்கம் டாம் அப்ளை செகண்ட்ல இருந்து. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களால் எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் ஆனால் சில பல ட்ராபேக்ஸும் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். கிரியேட்டட் ஃப்ரம் டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க, பை ரெபாசிட்டரி இது பாருங்க, ஓன் பை லெஜண்ட் ஆஃப் கார்டிஸ் இருக்குது. இதை நான் நான் இதை ஆல்ரெடி பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் சைடில் ஆக்டிவ் காட்டுதா. அப்புறம் சேஞ்ச் மிஷின் டைப் இருக்கு பாருங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 கோர் வேணுமா இல்லை 4 கோர் வேணுமா, அதாவது உங்கள் சிஸ்டம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதாவது ஒரு வர்ச்சுவல் மிஷின், அதாவது க்ளவுடில் ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த மிஷின் உங்களுக்காக அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு 4 கோர் வேணுமா 4 கோர் வேணுமா 2 கோர் வேணுமா, 8GB RAM 32GB ஸ்டோரேஜ், 16GB RAM 16GB 32GB ஸ்டோரேஜ் ரைட்டா. நான் இப்போ வந்து அப்டேட் கோட் ஸ்பெக்ஸ் கொடுத்தோம்னா 16GB ரேமில் என்னுடைய ப்ரோக்ராம் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இது உங்களுக்கு லிமிட்டட் டைமுக்கு தான் ஆக்சஸ் இருக்கும், அதே மாதிரி லிமிட்டட் ஸ்டோரேஜுக்கு தான் ஆக்சஸ் இருக்கும். இதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லிங் அண்ட் பிளான்ஸ் இருக்கா, பிளான்ஸ் அண்ட் யூசேஜ் போனீங்கன்னா இங்கே காட்டுது பாருங்கள். ஃப்ரீயில் வந்து இதெல்லாம் ஓகே, இங்கே கீழே வந்துடலாம். இங்கே பாருங்கள் கோட் ஸ்பேஸ் இருக்கா, யூசேஜ் ஹவர்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ உங்களால் 120 ஹவர்ஸ் பர் மந்த் உங்களால் 120 ஹவர்ஸ் ஆஃப் யூசேஜ் கோட் ஸ்பேஸில் பண்ண முடியும். தென் ஸ்டோரேஜ் வந்து 15GB உங்களால் மந்த்லி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ அக்கௌண்ட்டில் உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பே பண்ணி நான் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்கள் அப்கிரேட் இருக்கா, ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் ஜஸ்ட் $4 உங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா என்ன ஒரு பெரிய மனசு அவங்களுக்கு. இது பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹவர்ஸ் தான் இருந்தது, இப்போ 180 ஹவர்ஸாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்புறம் 2000 மினிட்ஸ் பர் மந்த் வந்து 3000 மினிட்ஸ் பர் மந்தாக இருக்குது. அதே மாதிரி GitHub பேக்கேஜஸ் 500 MB இது நம்ம பார்க்கலாம். ஓகே 2GB ஆஃப் ஸ்டோரேஜ்.
அண்டு நிறைய இதில் வந்து மிச்ச ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் நிறையவே இருக்குது. டீசெண்டான ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட் எம்எல் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து கோட்ஸ்பேஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூசேஜ் கோர்ஸ்க்கு வந்து யூசேஜ் ஹவர்ஸ் ப்ளஸ் வந்து 2 கோரும் 4 கோரும் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 8 கோர் 16 கோர் 32 கோர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வைட் ரேஞ்சில் எந்த ஒரு சிஸ்டமில் இருந்தாலும் உங்களுடைய GitHub அக்கௌண்ட்டை மட்டும் லாகின் பண்ணி உங்களால் அந்த ரெபாசிட்டரியை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும். உங்களுக்கு பிசின்றதே தேவையில்லை, இங்கே மொபைலில் கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் வந்து இப்போதைக்கு வந்தது கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து இந்த கழக நண்பர் தான் நம்மளுக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. இது யூஸ் பண்ணுங்க ப்ரோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோட் ஸ்பேஸ் ட்ரை பண்ணுடா, நல்லா இருக்குடா, வீடியோ போடுடா, சரி இதை வச்சு தூரண்டா. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய தமிழ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.